அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை எழுப்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 விருச்சகத்திற்கு எப்படிங்க இருக்க போது? எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விருச்சக ராசியினருக்கு 65% நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. வருமானம் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. போட்டித் தேர்வுகள் அதுவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. கம்யூனிகேஷன் சம்மந்தமானது, ஆன்லைன் சம்மந்தமான வர்த்தகங்கள் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக ஒன்றும் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கா? சரி, அது 40% தான் இருக்குது. அதனால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இடம் வாங்குறீங்க, விற்கிறீங்கனாலும் அது 40% அளவில் தான் அதனுடைய பலன்களை உங்களால் பெற முடியும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குங்க? பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. முக்கியமாக கம்பல்சரி இங்கே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, கடன் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா? கடன் எதிர்பார்க்குற அளவுக்கு குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் அது குறைவாக கிடைக்கிறதே நல்லது அப்படின்னு நினைங்க. அதிகமாக வாங்கிட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் இல்லையா? சரி, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்குது? திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பரவாயில்ல, வாய்ப்புகள் இன்னும் வரும், இதை விட பெட்டராக வரும், இதை விட பெட்டராக வரும்னு வெயிட் பண்ணாமல் வரும்போதே பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்கள் பரவாயில்லைங்க, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலுமே போதும். அதுதான் 30க்கு மேலே அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சரி, அதுவே தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, எதிர்பாராத ஒரு லாபம், எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது. தொழில் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்கா? தொழில் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்குது. வருமானம் உங்களுக்கு 50 தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் தொழில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், தொழில் நல்லபடியாகவே அமையும். குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப அடிக்கடி போயிட்டு வாங்கன்னு சொன்னோம். இஷ்ட தெய்வ கோயிலுக்கு ரொம்ப பிளான் பண்ணிக்க வேண்டாம். வாய்ப்பு இருக்கும்போது போயிட்டு வாங்க. அதுக்குன்னு மெனக்கட்டு நீங்கள் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு பொறுப்புகளை தலைமையேற்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. இந்த காலகட்டங்களில் அதிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? பரவாயில்ல, பயன்படுத்திக்கோங்க. ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. அந்த முயற்சியும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். அரசியலில் நிற்கக்கூடியவங்களுக்கு முதல்ல சீட்டு கிடைக்குதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வெற்றி வாய்ப்புகளை பற்றி யோசனை பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு இறைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடியது என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. தனித்த தட்சிணாமூர்த்தி சன்னதியோடு இருக்கக்கூடிய, இப்போ இங்கே சென்னை சுற்றுப்புறத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா யோக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் ரொம்ப விசேஷம். குரு கோவிந்தவாடி அப்படிங்கிற இடத்துல இருக்கார். அதுவே மதுரை சிவகங்கை மாவட்டம் பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தனிச்சன்னதியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திங்கிறது ரொம்ப விசேஷமானவர். அதையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆலங்குடிக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானவை. பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.